ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரிமூவ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரிமூவ்னா என்ன, அதை நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி அந்த சென்டென்ஸை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது அதுலேருந்து எடுத்துரு, இது அதுலேருந்து நீக்கிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரிமூவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ சிச்சுவேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம சொல்லுவோம்ல, ஸோ தயவு செய்து உன்னுடைய கெட்ட பழக்கங்களை நீ என்னது அவாய்ட் பண்ணு, நீ வந்து அந்த கெட்ட பழக்கங்களை உங்ககிட்ட இருந்து நீக்கிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we must remove our bad habits. We must remove our bad habits. ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்னது பொதுவாக சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக என்னது நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸை கண்டிப்பாக நம்மளோட பேர்டு ஹேபிட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் ரிமூவ் யுவர் பேட் ஹேபிட்ஸ். ஓகே, நீ கண்டிப்பாக உன்னுடைய பேட் ஹேபிட்ஸ்லாம் நீ என்னது ரிமூவ் பண்ணியே ஆகணும், நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பப்ளிக் பிளேஸில் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் இது நம்ம இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ நீ வந்து பப்ளிக் பிளேஸில் இல்லைனா வெளியில் இருக்கும்போது நான் என்னது கண்டிப்பாக உன்னுடைய மாஸ்க்கை ரிமூவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய நெய்பருக்கோ இல்லை நம்மளோட ரிலேஷனுக்கோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நீ வெளியில் இருக்கும்போது உன்னுடைய மாஸ்க்கை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் remove your mask, don't remove your mask in public place. Okay, so don't remove, நீ ரிமூவ் பண்ணிராத. ஓகே, ஸோ டோன்ட் ரிமூவ் யுவர் மாஸ்க், நீ உன்னுடைய மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடாத எங்கே பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது. ஸோ நீ பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது உன்னுடைய மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடாத, அதை நீ போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட்டு ஸோ நீ வந்து உன்னோடைய டீம்லேருந்து ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டீமில் ஒரு மேட்ச்சில் ஒரு டீமில் இருக்கோம், இல்லை ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம். ஸோ உன்னோடைய பேர் அதில் இல்லை, ஒன்று அந்த டீம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூ ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் த டீம். You are removed from the team. Okay, so நீ நீக்கப்பட்டு விட்டாய், அந்த டீம்லேருந்து என்னது ஒன்றை நீக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ யூ ஆர் ரிமூவ்ட் அப்படின்னா நீ நீக்கப்பட்டு விட்டாய், யாரோ ஓகே, ஸோ யாரோ ஒன்று என்னது அந்த டீம்லேருந்து நீக்கிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ இங்கே யூ ஆர் ரிமூவ்டு அப்படின்னு வந்தாலே இது என்னது பாசிவ் ஃபார்ம். இது வந்து டென்ஸ் ஃபார்ம் கிடையாது. டென்ஸ் அப்படின்னா யூ ரிமூவ்டு அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து யூ ஆர் ரிமூவ்ட் அப்படிங்கிறது நீ வந்து யாரோ வந்து உன்னை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ யூ ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் த டீம் பை த கேப்டன் அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லைனா பை த ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்னது அது போடாமல் போட்டோம் அப்படின்னா நீ வந்து டீம்லேருந்து யாரோவால் நீக்கப்பட்டு விட்டாய் அப்படிங்கிற மீனிங். ஓகே, எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து இல்லை நம்ம பிள்ளைங்களோ நம்ம வீட்டில் உள்ளவங்க என்னது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப கரையாக்கி வச்சுருப்பாங்க, அது அந்த கரை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் நம்ம அவங்கள சொல்லணும், இதை இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த கரை போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் the strain from the shirt. ஓகே, அந்த ஷர்ட்டில் இருந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னா அந்த அழுக்கு. ஓகே, விடாப்படியான அழுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஷர்ட்டில் உள்ள அந்த ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணுறது, நீக்கிறது
எப்படி ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. ஓகே, அந்த ஷர்ட்டில் உள்ள அழுக்கை நீக்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் த ஸ்ட்ரெயின் ஃப்ரம் த ஷர்ட். ஓகே, ஸோ இந்த ஃப்ரம் த ஷர்ட் பதிலாக நம்ம ஃப்ரம் த பேண்ட் அப்படின்னு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ரொம்ப டயர்டாக என்னது வந்து உள்ளே நேராக வந்தோடனே சோஃபாவில் படுத்துருவாங்க, இல்லைனா போய் தண்ணி குடிக்க போயிடுவாங்க, இல்லை ஏதோ செஞ்சு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அவங்க என்னது ஷூ கூட ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஷூ சாக்ஸ் கூட ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து அப்படியே ஷூ சாக்ஸோடு உள்ளே வந்து எனக்கு பசிக்குது, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம அவங்கள்ட்ட இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ரிமூவ். அப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஷூ சாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீ போய் படு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரிமூவ் யுவர் ஷூ அண்ட் லை டவுன். ஓகே, ஸோ அந்த பிள்ளை வந்து என்னது ஷூ சாக்ஸை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே என்னது பெட்டில் போய் படுத்துருச்சு, பெட்லேயோ சோஃபாலேயோ படுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய ஷூவை நீ என்னது ரிமூவ் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கோ அப்படிங்கிறத, ரிமூவ் யுவர் ஷூ. ஸோ ஃபஸ்ட்டு உன்னுடைய ஷூவை ரிமூவ் பண்ணு, அண்டு அதுக்கப்புறம் நீ என்னது லை டவுன் அப்படின்னா படுத்துக்கொள். ஓகேவா? ஸோ சாய்ந்துக்கொள், படுத்துக்கொள் அப்படிங்கிற மீனிங். ரிமூவ் யுவர் ஷூ அண்ட் லை டவுன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உன்னுடைய ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு நீ படுத்துக்கோ அப்படிங்கிறத நம்ம என்னது இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னது சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் வியூவர்ஸ். தேங்க்யூ.